வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பூரண கொழுக்கட்டைங்க. ஒன்று தேங்காய் பூரணை, இன்னொன்று வந்து வேர்க்கடலை பூரணங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அணில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோ பேக்கெட் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ மாவை நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. மாவு பிசைய கொஞ்சமாக வெந்நீர் வச்சு எடுத்துருக்கேங்க. நாம் வந்து பிசைகிறதுக்கு இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நம்ம முதல்ல தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து குழ குழப்பாக ஆகிடுங்க. நம்மளுக்கு கொழுக்கட்டை போகிற அளவுக்கு கெட்டியாக வராது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு கெட்டியாக வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கணும். மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்க வேண்டாங்க. நம்ம இதையே இதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சாச்சுங்க. 1/2 ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கேங்க. கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை போட்டு நம்ம ஒரு 2 செகண்ட் வறுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு எள்ளை வந்து ஒரு 2 செகண்ட் வறுத்து எடுக்கலாங்க. நம்ம எள்ளை வறுத்து சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ வறுத்த எள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 100 கிராம் வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நாம் இதை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. நம்ம இதை வறுக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மிலே தாங்க இருக்கணும். லேசாக மேலே லேசாக கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுங்க. வாசனையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க நம்மளுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை லேசாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் சேர்க்கணுங்க. இப்போ மிக்ஸி கப்பில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் பெரிய சைஸாக எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே அரைக்க வெல்லம் 4 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. வேர்க்கடலை பூரணம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தேங்காய் பூரணம் செஞ்சுக்கலாங்க. இப்போ நெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. இப்போ வந்து துருவி தேங்காய் 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கோங்க. அதை நம்ம இது கூட போட்டுக்கலாங்க. தேங்காயில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்குங்க. நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதுங்க. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடுங்க. இந்தளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் வந்து லேசாக மெல்ட் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் பூரணம் ரெடி பண்ணியாச்சுங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த எள்ளை நாம் 2த்துலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம கொழுக்கட்டை தட்டி எடுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நம்ம முதல்ல உருட்டிக்கணுங்க மாவை. இப்போ தட்டையாக எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நாம் வந்து குழியாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு பூரணம் வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு தட்டுறோமோ அந்த அளவுக்கு தாங்க பூரணம் வைக்கணும். பூரணம் சேர்த்ததுக்கப்புறமா மேலே நல்லா விரலால் நல்லா அமுக்கி விட்டுணுங்க. அப்போ தான் வேக வைக்கும்போது நம்மளுக்கு பூரணம் வெளியில் வராமல் இருக்குங்க.
இவ்வளோதாங்க கொழுக்கட்டைக்கு பூரணம் வச்சாச்சுங்க. இப்போ தேங்காய் பூரணம் வச்சுக்கலாங்க. இப்போ நாம் பூண்டு பல் சேஃபில் ஒன்று போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் குழி பண்ணி அமுக்கி விட்டோம்னா வந்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ அணில் கொழுக்கட்டை மாவில் அச்சு கொடுத்துருக்காங்க. நாம் வந்து அதை வச்சு ஒன்று செஞ்சுக்கலாங்க. மாவு வந்து நம்ம அச்சுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணுங்க. இப்போ இந்த அச்சு எந்த சேஃபில் இருக்கோ அதே மாதிரியே வந்துடுச்சுங்க. இப்போ இட்லி குண்டால மேத்தட்டு எடுத்துருக்கேங்க. நம்ம வந்து கொழுக்கட்டையெல்லாம் அதில் அடிக்க வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இப்போ நான் தட்டை வச்சிடுறேங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. கொழுக்கட்டை வெந்து வரட்டுங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குங்க, உடையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 வகையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.